வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் லைஃப் ஸ்டைலில் எப்படி வெஜ் நூடுல்ஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். காய்கறிகள் இருந்தால் போதும் இந்த நூடுல்ஸ் பண்ணிடலாம். இல்லை காய்கறிகள் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல, வெறும் வெங்காயம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம மில்லட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து கடையிலே விற்கிற மில்லட் நூடுல்ஸ். அது கூடவே வந்து டேஸ்ட் மேக்கர் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை, நார்மல் நூடுல்ஸாக இருக்குது, எந்த மசாலாவும் இல்லைனாலும் சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த நூடுல்ஸை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா அப்படி உடஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறப்போ உப்பும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே எல்லாம் உங்ககிட்ட வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொடமிளகா, கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக மஷ்ரூம், பன்னீர் இல்லை ஈவன் சிக்கன் இருந்ததுனா கூட நீங்கள் அதை வந்து இதில் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டே நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி உப்புலாம் போட்டு சூப்பராக வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேகியோட ஹாட் அண்ட் சோர் சாஸும் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸில் கொடுத்த மசாலாவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த சாஸஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சாஸே வேண்டாம். நான் சொல்கிற இந்த இதெல்லாம் போடுங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா சாஸ் பேக்கெட் கொடுப்பாங்களா, அதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அது இதில் போட்டுடலாம். நீங்கள் சாஸஸ் மிக்ஸ் பண்ணுறப்பவே கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நூடுல்ஸை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் வரன்னு இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஆயில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால் வந்துட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே ரெடி ஆகிடும். நீங்கள் சப்போஸ் மேகி மசாலா இருக்குது, அந்த தனி பேக்கெட் இருக்குன்னா அதை கூட இந்த நூடுல்ஸில் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக எலுமிச்சப்பழம் வந்து பிழிஞ்சிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் நூடுல்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்கு கூட சேர்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப்